Hey friends, today exercise 2.9 partial fraction 10th sum பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சம்ஸ் வேணால் டினாமினேட்டர் என்ன பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிட்ட பிறகு அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இந்த சம் முதல்ல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா இந்த சம்மை வி கான் டிவைட், இது டிவைட் பண்ண முடியாது. பிகாஸ் இது என்னது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நியூமரேட்டர் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், டினாமினேட்டர் என்னவாக இருக்கும், பிக்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ நியூமரேட்டர் ஸ்மாலாக இருக்கும், டினாமினேட்டர் பிக்காக இருந்தால் அதுதான் என்னது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். பிகாஸ் இங்கே பவரில் பாருங்கள் x² ஸ்டார்ட் ஆகுது, டினாமினேட்டர் பாருங்கள் x³ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நியூமரேட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பிக்காக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்மளால் இதை டிவைட் பண்ண முடியாது. இது என்னது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ டிவைட் பண்ண முடியாதுன்னா அந்த டேர்மை நம்ம டிவைட் பண்ணி அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாகவே டினாமினேட்டர் என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியோ இல்லை ஃபேக்டர் பண்ணி அந்த ரூட்டை என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணுற மெத்தட் தான் போடணும். டிவைட் பண்ணிவிட்டு அதை மிக்சடாக மாற்றி இந்த சம்மை போட முடியாது. பிகாஸ் we couldn't divide. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம பிரிக்கணும். x² ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம குவாட்ரேட்டிக் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். x³ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. x³ ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம 10th படித்த மெத்தட் இருக்குது இல்லையா. x³ ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எந்த மெத்தடில் போடுவோம், சிந்தடிக் டிவிஷனில் போடுவோம். சிந்தடிக் டிவிஷனாக அந்த எல் ஷேப் மெத்தடில் போடுவோம் இல்லையா. x⁴ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்படி போடுவோம், ஸ்கொயர் ரூட் மாதிரி போடுவோம். x³ ஸ்டார்ட் ஆச்சுன்னா சிந்தடிக் டிவிஷனில் போடுவோம் 10th. அதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். ஸோ சிந்தடிக் டிவிஷனில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுப்போம். x³ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குது. ஸோ x² கோஎஃபிஷியன்ட் 1, x கோஎஃபிஷியன்ட் 1, தென் கான்ஸ்டன்ட் என்னது 1. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் எப்போவுமே 0 தான் போடணும். 1 + 0 1, 1 1s are 1. ஸோ 1 1 என்ன ஆகும் 2. ஸோ 1 2s are 2, 1 2 ஆட் பண்ணால் 3. ஸோ 1 3s are 3, 1 3 ஆட் பண்ணால் 4. இதில் என்ன வரல, நம்மளுக்கு ஆன்சர் 0 வரல. ஸோ 1 ஃபேக்டர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், -1 யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ வில் யூஸ் -1 0, 1 + 0 1 தான் வரும். -1 1 மல்டிபிள் பண்ணால் -1, +1 -1 என்ன வரும் நம்மளுக்கு 0. ஸோ -1 0 மல்டிபிள் பண்ணால் 0, 1 0 ஆட் பண்ணால் 1 வந்திருக்கும். -1 +1 மல்டிபிள் பண்ணால் -1, +1 -1 என்ன வரும் நம்மளுக்கு 0 வரும். ஸோ இந்த மெத்தடில் தான் என்ன வருது நம்மளுக்கு 0 வருது. -1 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு 0 வருது. அப்போ -1 தான் என்னது நம்மளுக்கு தேவையான ஃபேக்டர். ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்மாக எடுத்துப்போம், இது எக்ஸ் டேர்மாக எடுப்போம், இது என்னவா டேர்மாக இருக்கும், x² டேர்மாக எடுப்போம். ஸோ இந்த ஃபேக்டரை எப்படி எழுதுவோம், நம்ம -1 நம்மளுக்கு ஃபேக்டராக இருந்தால் எழுதும் போது x + 1 ஆப்போசிட்டாக எழுதணும். -1 இருந்தால் அதை எப்படி எழுதுவோம், +1 எழுதணும். தென் x² கோஎஃபிஷியன்ட் 1 தான். ஸோ x², எக்ஸ்ன்ற கோஎஃபிஷியன்ட்டு இங்கே இல்லை, 0 ஆகிடுச்சு. ஸோ இதை நான் லீவ் பண்ணிடுறேன். கான்ஸ்டன்ட் என்னது +1. ஸோ புரிஞ்சுதுங்களா, இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ -1 பண்ணால் 0 வருது. ஸோ -1 ஆப்போசிட்டாக +1 எடுக்கணும். இஃப் இன்கேஸ் +1 இருந்தால் இங்கே எழுதும்போது -1 எழுதணும். ஸோ -1 ஈக்குவலுக்கு அப்புறம் இங்கே சேஞ்ச் ஆகும்போது +1 மாறிடுது. ஸோ அந்த மேட்டர். ஸோ x + 1, ஸோ x² எக்ஸ் டேர்ம் 0 ஆகிடுச்சு, அதனால் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் எப்படி பிரிச்சுருக்கோம், x³ + x² + x + 1 எப்படி பிரிச்சுருக்கோம் நம்ம, x + 1 x² + 1. ஸோ டினாமினேட்டர் எழுதிக்கலாமா, 6x² - x + 1 டிவைடட் பை x³ + x² + x + 1. இதுதான் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், 6x² - x + 1. ஸோ இந்த டினாமினேட்டர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் நம்ம, x + 1 x² + 1 நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரிக்கணும். 6x² - x + 1 டிவைடட் பை x + 1. ஸோ x² + 1 ஈக்குவல் டு, ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அதோட மெத்தட் என்னது, ஸோ டிவிஷனில் நம்ம பிரிக்கணும். அந்த டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் டினோட் பண்ணோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ x + 1 x பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், இது ஒரே ஒரு ஃபேக்டர் தான், ஒரு ஆன்சர் தான் கொடுக்கும். x² இருக்குன்னா இதில் எத்தனை x இருக்குது, 2 x இருக்குது இல்லையா. ஸோ இதில் தான் என்ன இருக்குது, நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ x + 1 a டிவைடட் பை x + 1 எழுதிடலாம். ஃபஸ்ட் டைம் நோ ப்ராப்ளம், பிகாஸ் x⁴ தான் இருக்குது. செகண்ட் டேர்மில் x² இருக்குது இல்லையா. ஸோ x² - 1 இருந்துச்சுன்னா நம்ம a² - b² ஃபார்முலாவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a + b a - b.
ஸோ அந்த ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னுக்கு எந்த ஃபார்முலா ப்ளஸில் ஃபார்முலா இல்லை, நம்மளால் இந்த வேல்யூ என்ன பண்ண முடியாது, ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ we can't split this value. ஸோ எந்த டேர்ம் உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியலையோ அந்த டேர்ம் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் 2x இருக்கு இல்லையா, அப்போ இங்கே 2 டேர்ம் யூஸ் பண்ணி ஆகும். bx + c டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ 2 ஃபேக்டர் இருந்தால் என்ன பண்ணி ஆகணும், நெக்ஸ்ட்டு பியும் இருக்கணும் சியும் இருக்கணும். ஸோ பிக்கு தனியாக சிக்கு தனியாக நம்மளால் இந்த டேர்மை பிரிக்க முடியாது. அதனால் பியும் சியும் என்ன எடுக்கணும், சேர்த்து ப்ளஸில் எழுதிக்கணும். புரிஞ்சுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ பிரிக்க முடியாத டேர்ம்ஸை என்ன பண்ணணும், இதில் எத்தனை எக்ஸ் டேர்ம் இருக்குது, 2 எக்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ ஏக்கு அப்புறம் இருக்க நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எப்படி எடுப்போம், நம்ம பின்னு எடுப்போம் சின்னு எடுப்போம். ஸோ பி ப்ளஸ் சி பிரிக்க முடியாதனால அந்த டேர்மை ப்ளஸில் எப்படி சேர்த்து எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், கிராஸ் மல்டிபிள் எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இங்கே என்ன இருக்குது, 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதோட டினாமினேட்டர்ஸ் இது இங்கே கிராஸ் மல்டிபிள், இது இங்கே கிராஸ் மல்டிபிள். ஸோ டினாமினேட்டர் இந்த 2 வேல்யூ சேர்ந்து வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இந்த டேர்மை இந்த சைட் சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், மல்டிபிள் ஆகிடும் இல்லையா. ஸோ மல்டிபிளில் வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடலாம், மல்டிபிள் டிவிஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நான் டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். இந்த டேர்ம் இந்த டேர்ம் கேன்சல், எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது, 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது இல்லையா. ஸோ இந்த சைடு இந்த மேலே இருக்க நியூமரேட்டர்ஸ் எழுத போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸு bx ப்ளஸ் c எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் பாருங்கள் இங்கே. ஸோ எழுதிட்ட உடனே இங்கே இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் ஃபைனல் மெத்தட். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ நம்மளுக்கு வேணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எக்ஸ் இருக்க இடத்துல நான் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் இருக்க இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும் பாருங்கள், +1ம் -1ம் சேர்ந்து இங்கே இந்த இடம் 0 ஆகிடும். ஸோ -1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1 + 1 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0 ஆகிடுச்சுன்னா பியும் சியும் போய்டும், நம்மளுக்கு ஏ வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ அதனால் எக்ஸ் இருக்க இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 6 எக்ஸ் ப்ளஸில் என்ன போட போகிறோம், -1 மேலே ஸ்கொயர் இருக்குது மைனஸ் எக்ஸ் ப்ளஸில் -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ப்ளஸில் -1 மேலே ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் அதேமாதிரி எக்ஸ் இருக்க ப்ளஸில் -1 ப்ளஸ் சி எக்ஸ் இருக்க ப்ளஸில் -1 ப்ளஸ் 1 -1 ப்ளஸ் 1 என்ன ஆகிடும், இங்கே 0 ஆகிடும். ஸோ அந்த 0 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் அந்த டேர்ம் என்னது 0 தான். ஸோ இந்த டேர்ம் அப்படி கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 -1 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 தான் வந்திருக்கும். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ. -1 ஸ்கொயர் பண்ணால் -1 ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 1 6 1s are 6 + 1 + 1 ஈக்குவல் டு 1 + 1 என்ன வந்துடும், 2 வந்துடும். 6 + 1 7 + 8 ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 2 இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கே சேஞ்ச் பண்ணால் டிவிஷன். ஸோ 8/2 ஈக்குவல் டு ஏ. 2 × 8 கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். ஸோ ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, எக்ஸோட வேல்யூ இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகிடும், பியோட வேல்யூ என்ன ஆகிடும், இங்கே கேன்சல் ஆகிடும். 0 × b என்ன கேன்சல் ஆகிடும். சி மட்டும் நம்மளுக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இருக்கத்தில் 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ ஏக்கு பதில் நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இருக்கத்தில் நான் என்ன போட போகிறேன், 0. ஸோ 6 எக்ஸ் ப்ளஸில் என்ன போட போகிறோம்னா 0 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸில் 0 + 1 ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ப்ளஸில் 0 + 1 ப்ளஸ் பி. எக்ஸ் ப்ளஸில் பாருங்கள் இங்கே 0 போட போகிறேன். 0 ப்ளஸ் சி. எக்ஸ் ப்ளஸில் 0 அப்புறம் +1 இருக்குது. நெக்ஸ்ட் +1. ஸோ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் வரும். 0 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் அது என்னது 0. ஸோ இந்த 0வை கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஈக்குவல் டு ஏ. 0 + 1 என்ன வந்துடும் நம்மளுக்கு, 1 தான். தென் b × 0. b கூட எது 0 கூட எது மல்டிபிள் பண்ணால் அந்த டேர்ம் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ப்ளஸ் போட்டுடுறேன். ஸோ b போயிடுச்சு, சி டேர்ம் மட்டும் தான் இருக்குது. சி 0 + 1 என்ன வந்துடும் நம்மளுக்கு, 1. ஸோ 1 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஏன்னா என்ன, ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், 4. ஸோ அது சப்ஸ்டியூட்டட் ஹியர் 4 1 ப்ளஸ் சி × 1 சி தான் வரும். 4 1s are 4 ப்ளஸ் சி. ஸோ +4 இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும் நம்மளுக்கு, -4 ஆகிடும். ஸோ 1
-4 ஈக்குவல் டு என்ன வந்துடும் நம்மளுக்கு சி. சியோட வேல்யூ 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது மைனஸ். ஸோ சியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு -3ன்னு கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிது நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி தான் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ பி டேமை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் இங்கே எழுத போகிறேன் நான். 6x² - x + 1 ஈக்குவல் டு, ஸோ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாருங்கள், நம்ம பி வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது இதில். ஸோ எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டாலும் என்ன வந்துடும் நம்மளுக்கு 1 கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், -x + 1 a × x² + 1 ப்ளஸ் b × x + c x + 1. எக்ஸ் இருக்கிறதுல 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான். ஸோ இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ண பாருங்கள். ஸோ 1² மைனஸ் எக்ஸ் இருக்க ப்ளஸில் 1 ப்ளஸ் 1 ஏ, எக்ஸ் இருக்க ப்ளஸில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், +1 ப்ளஸ்ஸு பி, எக்ஸ் இருக்க ப்ளஸில் 1 ப்ளஸ் சி, எக்ஸ் இருக்க ப்ளஸில் 1 ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். 1 × 6 என்ன வரும் 6 -1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 + 1 2 ப்ளஸ்ஸு b × 1 b தான் வரும், ப்ளஸ் சி 1 + 1 என்ன வந்துடும் நம்மளுக்கு 2 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், -1 + 1 கேன்சல் பண்ணிடுறேன். 6 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 4. ஸோ 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி, சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சி தான் நம்மளுக்கு என்னதுங்க -3. ஸோ இங்கே மைனஸ், இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு, மைனஸோ ப்ளஸ்ஸோ என்ன ஆகிடும் நம்மளுக்கு -3. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நான் 2 மல்டிப்பிளில் இருக்குது 2 ப்ராக்கெட் போடுங்க, இல்லைனா கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ 2 போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 ஈக்குவல் டு 4 2s are 8 ப்ளஸ், ஸோ இந்த டேர்ம் இங்கே மல்டிப்பிள் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் கூட 2 என்ன பண்ணோம் மல்டிபிள் பண்ணணும். 2 × b என்ன வரும் நம்மளுக்கு 2b இல்லையா. ஸோ 2 3s are என்ன வந்துடும் 6 வந்துடும், -6. ஸோ எல்லா டேர்ம்ஸும் அந்த சைட் சேஞ்ச் பண்ணிடுறேன் நான். 6 -6 அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வந்துடும் +6 ஈக்குவல் டு 8 + 2b வந்துடும். 6 6 ஆட் பண்ணால் 12. ஸோ 8 + 2b. நெக்ஸ்ட்டு 8 இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ 12 + 8 இந்த சைட் போயிடுச்சுன்னா -8 ஆகிடும், ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2b. 12 8 போயிடுச்சுன்னா என்ன வரும் 4 ஈக்குவல் டு என்ன வந்துடும் 2b. ஸோ 2 இந்த சைட் சேஞ்ச் பண்ணால் 4 / 2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் b வந்திருக்கும். ஸோ 2 டேபிளில் 4 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ். ஸோ பியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ ஏபிசி வேல்யூ 3 வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சரில் எழுத போகிறோம். ஸோ ஆன்சர் என்ன இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ a / x + 1 ப்ளஸ் bx + c / x² + 1. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த டேர்மில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்ம. ஏயோட வேல்யூ என்னது 4. ஸோ இங்கே 4 / x + 1 ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 2 இல்லையா. ஸோ b இருக்க ப்ளேஸில் 2, அப்புறம் x இருக்குது ப்ளஸ் சியோட வேல்யூ -3. ஸோ மைனஸோ ப்ளஸோ சேர்ந்து என்ன ஆகிடுவாங்க மைனஸாக மாறிடும். ஸோ அதனால் இந்த டேர்ம் நான் இங்கே மைனஸ் மாற்றுறேன். மைனஸ் சியோட வேல்யூ என்னது 3 / என்ன வந்துடும் x² + 1. ஸோ ஆன்சர் எனக்கு 4 / x + 1 ப்ளஸ் 2x - 3 / x² + 1. ஸோ இந்த கொஸ்டினோட பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட ஆன்சர் இதுதான். இது மைனஸுங்க. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனோட ஆன்சர் இதுதான். ஸோ இன்னொரு மெத்தட் கூட இருக்குது நம்மளுக்கு பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு. 1 கூட யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னொரு மெத்தட் x² கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் வெளியே எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பியோட வேல்யூ கிடைக்கும். நம்ம என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணி. பட் ஏபி வேல்யூஸை என்ன பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.